கனமழையால் துபாய் நகரின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான நீர் தேங்கியுள்ளது. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் வெள்ளத்தால் ஏற்பட்ட துன்பத்தை தணிப்பதற்கும் ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் இரவு முழுவதும் அயராது உழைத்து வருகிறார்கள். துபாய் காவல்துறையினரும் பிற அவசர சேவைகளும் சாலைகளில் தேங்கியிருக்கும் நீரை அகற்றி வருகிறார்கள். போக்குவரத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை பாதுகாப்பானதாக்குதல் ஆகியவற்றில் மும்முரமாக அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். துபாய் மற்றும் ஷார்ஜாவில் உள்ள முக்கிய சாலைகளில் டேங்கர்கள் தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றி வருகிறது. இதனையடுத்து அண்டை நாடுகளிலும் வானிலை நிலவரங்களை கண்காணித்து அதிகாரிகள் ஏற்கனவே பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள். ஹட்டா உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 70% போலீஸ் ரோந்து மற்றும் மீட்பு பிரிவுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் பணி நேரமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 22 சிறப்பு மீட்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதில் 13 இராணுவ குழுக்கள் மற்றும் கடற்கரைகளில் கவனம் செலுத்திய 9 கடல் மீட்பு குழுக்கள் அடங்கும். நீரில் மூழ்கிய சாலைகளில் சிக்கித்தவிக்கும் வாகனங்களுக்கு உதவவும் தாழ்வான பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள் மற்றும் ஆபத்தில் உள்ள கடலோர பகுதிகளுக்கு செல்வதை தடுக்க போலீஸ் விழிப்புணர்வுடன் இருந்து வருகிறார்கள். துபாய் காவல்துறை, சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம், துபாய் நகராட்சி, சிவில் பாதுகாப்பு, துபாய் ஆம்புலன்ஸ் சேவை, தேவா மற்றும் துபாய் ஊடக அலுவலகம் ஆகியவற்றின் கூட்டு ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் 999 என்ற எண்ணையும், அவசரமற்ற புகார்களுக்கு 901 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு துபாய் காவல்துறை பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் துபாயில் மழை காரணமாக மூடப்பட்டிருந்த பொது பூங்காக்கள் மற்றும் கடற்கரைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் பூங்காக்கள் மற்றும் கடற்கரைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் தண்ணீரில் சிக்கியவர்களுக்கு ஆன்லைனில் காவல் சான்றிதழ் வழங்கிய வசதியை ஷார்ஜா காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இணையதளம் மற்றும் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் மூலம் காவல்துறை சான்றிதழை நீங்கள் பெறலாம். சேதமடைந்த வாகனத்தின் படத்தை நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் பதிவேற்றினால் ஒரு நாளுக்குள் சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஷார்ஜா காவல்துறை கூறியுள்ளது. மேலும் ஷார்ஜாவில் பெய்த கனமழையின் போது மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் ஷார்ஜாவின் தொழில்துறை பகுதியில் நடந்துள்ளது. மின்சாரம் தாக்கி 2 பேர் இறந்த சம்பவம் குறித்து ஷார்ஜா காவல்துறை தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக உடல் தடயவியல் ஆய்வகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதி செய்துள்ளது. இறந்தவர்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை.